நாங்கள் ஆட்சிக்கு வந்த முன்னாடி தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய புரட்சியும் மிகப்பெரிய மாற்றத்தையும் செய்து காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை விலக்கி வாங்கி ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் நேற்று தனது அமைச்சரை விட்டு நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தக்கூடிய புரட்சிகரமான ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கார். என்ன அப்படின்னா, அவர் செங்கோட்டையன்ட்ட சொல்லியிருக்கார், அமைச்சர் செங்கோட்டையன் வாயிலாக அவர் சொல்லியிருக்கார். ஏன்னா விஜய் அவர்களுக்கு அவங்களுடைய முதலாளிமையாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தகவல் சொல்லியிருக்காங்க. அது இவர் செங்கோட்டையன்ட்ட சொல்லி நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. என்னென்னா, ஒரு வருவாய்த்துறை மூலமாக ஒவ்வொரு பள்ளிகள்லையும், அரசு பள்ளியாக இருக்கட்டும், தனியார் பள்ளிகளாக இருக்கட்டும், ஒவ்வொரு பள்ளிகள்லையுமே ஒரு ஐடி கார்டு கொடுக்க போகிறாங்களாம். அது அந்த ஐடி கார்டில் எல்லா ஸ்கூல்லையும் இப்போ கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதில் பேர், அப்பா பேர், அம்மா பேர், அதுக்கப்புறம் அவங்களுடைய முகவரி, ஃபோன் நம்பர்லாம் இருக்கும் அவங்க கான்டாக்ட் பண்ணுறதுலாம். ஆனால் இவங்க என்ன பண்ண போகிறாங்களாம், அதில் ஜாதி பேர் சேர்க்க போகிறாங்களாம். எவ்வளோ பெரிய புரட்சி! இந்த ஜாதிய வேற்றுமையெல்லாம் கலைன்றதுக்காக தான் திராவிட இயக்க தலைவர்கள் காலங்காலமாக நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய புரட்சிகளை பண்ணிட்டு வர்றாங்க. எவ்வளோ கஷ்டங்களுக்கு இடையில் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை எதிர்த்து என்னென்ன பண்ணி அந்த வேற்றுமையெல்லாம் கலையன் எவ்வளோ போராடி எவ்வளோ பேர் அதற்காக ரத்தம் சிந்திருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, தந்தை பெரியார் அவர்கள் செங்கல்பட்டில் நடந்த ஒரு மாநாட்டில் முதல் தன்னுடைய பெயருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஜாதியை நான் இதுவரை இனிமேல் போட மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். அதற்கு அதே மேடையில் அனைத்து தலைவர்களையும் அதை சொல்ல வைக்கிறார். அதற்கு பின்னாடி யாருமே அந்த ஜாதி பேரை போடுறது கிடையாது. இன்னைக்கு இந்தியா முழுக்க பல மாநிலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் கூட, கர்நாடகாவில் கூட, ஆந்திராவில் கூட, அப்புறம் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களையும் ஜாதி பேரோட நடிகை கூட பேர் இருக்கும். மிகப்பெரிய அரசியல் தலைவர்களுக்கு பேர் இருக்கும். மிகப்பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் கூட பேருக்கு முன்னாடி அந்த ஜாதியை வச்சுட்டு தர்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டில் அந்த ஜாதி வேற்றுமையில் ஒழிப்பதற்காக அன்னைக்கு தந்தை பெரியார் எடுத்த முடிவை அதுக்கு பின்னால் திராவிட இயக்கத்தவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு அந்த அவங்க செஞ்ச மாற்றத்தை இவங்க என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் இவ்வளோ காலமாக செய்ய முடியாத ரொம்ப எளிமையாக ஜாதி பேரை கொண்டு வந்து மிகப்பெரிய புரட்சியை கொண்டு வர போகிறாங்க. இதை தமிழ்நாட்டு மக்கள், ஜனநாயக அமைப்புகள் மிக கடுமையாக எதிர்க்கணும்.